அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஆன்மீக கடலில் மூழ்கி திளைக்கும் அனைத்து ராசிபலன் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த தொகுப்பு உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியேற்ற போகும் ஒரு வழிகாட்டி. வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் மேலான ஆதரவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் அந்த எம்பெருமான் முருகனின் அருளால் நடப்பவை. எனவே ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் வேட்படை நாயகனே போற்றி என்று மனதார வேண்டி இந்த பதிவிற்குள் நுழைவோம். நல்லதே நடக்கும், நன்மைகள் மட்டுமே சூழட்டும். கடக ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் இதுநாள் வரை சூழ்ந்திருந்த கார்மேகங்கள் விலகி ஒரு புதிய விடியில் பிறக்கப் போகிறது என்பதை மனதார நம்புங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக தயாராகிவிட்டது. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்கள் நீர் தத்துவத்திற்கு உரியவர்கள். இவர்களது மனக்கடலை போன்றது, ஆழமானது, அமைதியானது, அதே சமயம் சீறினால் யாராலும் அடக்க முடியாது. உறுதிப்பாடு. கடகம் என்றால் நண்டு. நண்டு ஒரு பொருளை பிடித்து கொண்டால் அதன் கால் உடைந்தாலும் பிடியை விடாது என்பார்கள். அதுபோலவே ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டால் அதை அடையும் வரை நீங்கள் ஓயமாட்டீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். இதனால் தாய் மீதும் குடும்பத்தின் மீதும் அதீத பற்று கொண்டவர்கள் நீங்கள். மற்றவர்களின் வலியை தன் வழியாக உணரும் இரக்க குணம் உங்களுடைய மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம். எதையும் வெளிப்படையாக பேச மாட்டீர்கள். உங்கள் மனக்கோட்டைக்குள் 1000 ரகசியங்கள் புதைந்து கிடக்கும். புதனின் ஆதிக்கம் லேசாக தென்படுவதால் எதையும் திட்டமிட்டு செய்வதில் நீங்கள் கில்லாடிகள். தற்போது நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்கிறது. ஜோதிட சாஸ்திரப்படி அஷ்டம சனி என்பது ஒரு மனிதனை புடம் போடும் காலம். கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் சந்தித்த அவமானங்கள், பண இழப்புகள், மன உளைச்சல்கள் அனைத்தும் அஷ்டம சனியின் வேலையே. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் இப்போது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். 9ஆம் இடம் என்பது தர்மம் மற்றும் பிதுர் புண்ணியத்தை குறிக்கும். இங்கு சனி அமரும்போது உங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் வரை வராத நிலுவைத் தொகைகள் வசூலாகும். சனியின் 7ஆம் பார்வை 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். சகோதர வழியில் இருந்த பிணக்குகள் தீரும். குடும்பம் மற்றும் உறவுகள். இதுவரை உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் உங்கள் அருமையை உணர்ந்து தேடி வருவார்கள். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். உறவுகள் என்பது கண்ணாடி போன்றது, உடைந்தால் ஒட்டுவது கடினம். ஆனால் குருவின் பார்வை அந்த காயங்களுக்கு மருந்தாக அமையும். திருமண யோகம் மற்றும் மழலை செல்வம். ராகு கேது பெயர்ச்சியும் சாதகமாக இருப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். குறிப்பாக புத்திர காரணமான குருவின் அருளால் மழலை செல்வம் வேண்டி தவம் இருந்த கடகராசி பெண்களுக்கு கருவுதல் வாய்ப்பு அதிகம். சொத்து மற்றும் சட்ட சிக்கல்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் 4ஆம் அதிபதியின் பலம் கூடுவதால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். வில்லங்கள் நீங்கி புதிய வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் மற்றும் பொருளாதார நிலை. ஒரு புதிய வேகம். கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம் தனது பார்வையை செலுத்துவதால் வேலைவாய்ப்பில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கலாம். சுய தொழில். நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருந்தால் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெற்று துணிந்து இறங்கலாம். பணப்புழக்கம். வரவு அதிகமாக இருந்தாலும் 12ஆம் இடத்து கேதுவினால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரலாம். எனவே சேமிப்பில் கவனம் தேவை. சனி பகவான் நீதிமான். அவர் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் என்றாலும் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சிம்மம். சனியின் பார்வை அங்கிருப்பதால் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள்.
அதிகப்படியான நம்பிக்கை யாரையும் கண்மூடித்தமாக நம்பி பணத்தை கடன் கொடுக்காதீர்கள். குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இரகசிய திட்டங்கள் உங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை சாதிக்கும் வரை இரகசியமாக வைத்திருங்கள். செயலில் காட்டு, சொல்லில் காட்டாதே என்பதுதான் சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தும் பாடம். ஆன்மீக பரிகாரங்கள் விதியை மாற்றும் வழிகள். ஜோதிட ரீதியாக கிரகங்களின் தாக்கம் இருந்தாலும் பக்தியின் மூலம் அதன் தீவிரத்தை குறைக்க முடியும். அனுமன் வழிபாடு சனியின் கொடுமையை நீக்கக்கூடிய ஒரே சக்தி ஆஞ்சநேயர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுங்கள். புத்திர் பலம் யோ சர்தயம் என்ற ஸ்லோகத்தை தினமும் 11 முறை சொல்லுங்கள். இது உங்கள் பயத்தை போக்கி மன உறுதியை தரும். விநாயகர் வழிபாடு எந்த காரியத்தை தொடங்கும் முன்பும் அருகம்புல் சாத்தி விநாயகரை வணங்குங்கள். தோப்புக்கரணம் போடுவது உங்கள் மூளை நரம்புகளை தூண்டி சரியான முடிவெடுக்க உதவும். சனி பகவான் வழிபாடு சனி பகவானை சங்கடங்களை நீக்குவார் என்று அழையுங்கள். அவருக்கு பிடித்த எல் தீபம் ஏற்றி கருநீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். கடகராசி பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தைராய்டு அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறவும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். கணவரின் ஆதரவு பெருகும். கலைத்துறையில் இருக்கும் பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். கடகராசியின் குணாதிசயங்கள். நிலவின் ஆதிக்கம் பெற்ற மன வலிமை. ஜோதிட ரீதியாக கடகராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடு ஆகும். இதன் அதிபதி சந்திரன். அதனால் இவர்களது மனம் கடலை போன்றது. அலைகள் ஓய்வதே இல்லை. முடிவெடுத்தால் பின்வாங்க மாட்டார்கள். கடகராசிக்காரர்கள் ஒரு முறை இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடைவதற்காக தன் முழு சக்தியும் பயன்படுத்துவார்கள். மறைமுகமான குணங்கள். இவர்களது மனதில் என்ன ஓடுகிறது என்பதை யாராலும் எளிதில் கணித்துவிட முடியாது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. உறவுகளுக்கு முன்னுரிமை. காதல், நட்பு, குடும்பம் என எதாக இருந்தாலும் அதில் 100% உண்மையாக இருப்பார்கள். ஒருவரை நம்பிவிட்டால் அவருக்காக தன்னையே தியாகம் செய்ய தயங்கவும் மாட்டார்கள். மாணவர்களுக்கான அறிவுரை. சனி 9ஆம் வீட்டில் இருப்பதால் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஆனால் 5ஆம் இடத்தில் ராகுவின் தாக்கம் இருப்பதால் கவன சிதறல்கள் ஏற்படலாம். செல்போன் பயன்பாட்டை குறைத்துவிட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் மாநில அளவில் சாதனை படைக்கலாம். வாழ்வியல் தத்துவம். நிஜமான கோடீஸ்வரன் யார்? இன்று நாம் அனைவரும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சனி பகவான் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் ஒருவேளை உணவை நிம்மதியாக சாப்பிட முடியாவிட்டால் அந்த பணத்தால் பயனில்லை. எவன் ஒருவன் நோயற்ற உடலோடும் கவலையற்ற மனதோடும் இருக்கிறானோ அவனே உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறது. மனிதாபிமான பரிகாரம். முத்தப்பயனான ஒரு செயல். ஜோதிட ரீதியான பரிகாரங்களை விட ஒரு ஜீவனுக்கு செய்யும் உதவி மிகப்பெரியது. கண் தெரியாத குழந்தைகளுக்கு உதவி. கடகராசிக்கு 2ஆம் மற்றும் 12ஆம் இடங்கள் கண்களை குறிக்கும். எனவே பார்வையற்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா அல்லது உணவளிப்பது உங்கள் கர்ம வினைகளை வேரோடு அறுக்கும். வாயில்லா ஜீவன்கள். கருப்பு நிற நாய்க்கு அல்லது காகத்திற்கு தினமும் உணவளியுங்கள். கடகராசி அன்பர்களே, இனி வரும் காலம் உங்களுக்கு வசந்த காலம். கடந்த கால வழிகளை மறந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு அதைவிட 10 மடங்கு மேன்மையாக சனி பகவான் உங்களுக்கு திரும்ப வருவார்.